உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு இருந்துகிட்டே இருக்கணுங்க. எனக்கு தனியாக இருந்து ஜெபிக்க முடியாது, எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கலாம் சொல்லவே சொல்லாதீங்க. காலையில் எழுந்தவுடன், அதிகாலையில் நீங்கள் எழுந்தவுடன் யாரோடு உறவாடணும்னா, தேவனோடு நீங்கள் உறவாடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நாம் காலை எழுந்தவுடனே என்னத்தை யோசிக்கிறோம்? இன்றைக்கி இருக்கிற வேலையெல்லாம் என்ன, முதல்ல இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், ஒரு ஷெட்யூல் போடுறோம் பாருங்கள். இல்லை, அவைகளை விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடி பாருங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதிகாரிகளுடைய கண்களிலே கர்த்தர் தயவை கொடுப்பார். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறதா இருக்கும் பாருங்க. மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும், ஆண்டுடைய கிருபை கிடைக்கும். தேவனோடு நாம் உறவாடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எளிதிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, அந்த நாள் முழுவதும் நம்ம உலகத்தோட தாங்க இருப்போம். என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்மளால சமாளிக்க முடியாது. இந்த இடத்துல யாக்கோபு தன் வாழ்க்கையில எதை யோசிச்சான்னா, ஆண்டவரை நான் எனக்கு முன்பதாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அந்த தூதன் சொல்லுகிறான், போகட்டும், விழுந்து போச்சு, நான் கிளம்புறேன். நம்ம கூட அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அவனை இறுக பற்றி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவன் பெயர் இஸ்ரவேலாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் கோத்திரம் 12 கோத்திரங்களாய் ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரத்தை அவன் மூலம் பெருக பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார் பாருங்க. யாக்கோபின் சந்ததி வழி வழியாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு ஜெபிக்கிற மனுஷனால தான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் பாருங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷனால தான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா.